மதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, என்றும் என்றும் சென்ட் மேரி ஸ்கூலில் மாணவ செல்வர்கள், இன்னைக்கு நாங்கள் ஏதாவது செய்தி சொல்லணுமோன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. செய்தி நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் தான் அந்த நல்ல செய்தி. நீங்கள் படித்த விதம், ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுத்த விதம், உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல நிலையில் அமர்ந்திருக்கின்ற விதம் என்று நீங்கள் அன்று எப்படி இருந்தீர்களோ அதே உணர்வுடன் இன்று உங்களுடைய உணர்வுகளை நன்றி பெருகினை நீங்கள் இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறீர்களா? இதுதான் நல்ல செய்தி. இந்த நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்றத நீங்கள் தான் எங்களுக்கு நல்ல செய்தி. எப்படி பள்ளிக்கூடத்தை நடத்தணும், எப்படி எங்கள் முன்னோர் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் எப்படி இருந்தாங்களோ இப்போ இருக்கிற நிர்வாகி தந்த நீங்கள் எப்படி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் தான் எங்களுக்கு நல்ல செய்தி. நாங்கள் பெருமிதமுடையும். ஆகவே இந்த நல்ல செய்தியை இதை கீப்பப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சமுதாயத்தில் எல்லாருமே அவங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஹையர் மார்க்ஸ் ஒன்றும் அவ்வளவு இல்லை. இருந்தாலும் கற்றுக்கொண்டு சொல்லிக் கொடுத்த விதம், அதை நீங்கள் நல்லா கிராஸ் பண்ணி உள்வாங்கிய விதம் தான் பெருசு. இந்த மாணவர்கள் அதான் சொல்லுவோம், எதை சொன்னால் நல்லதை சொன்னால் வாங்கி உள்ளார போட்டுட்டாங்க, உள்வாங்கி போட்டுட்டாங்க. அப்புறம் பின்னாடி தெரியும் அது அடியா உதையா லிஃப்டாக தெரியும். இப்பயும் நல்லா சொல்லிட்டோம். ஆகவே இந்த நல்ல செய்தியை நாங்கள் எப்படி பள்ளிக்கூடத்தை நல்லா நடத்தணும். அடுத்ததாக, நீங்கள் முன்னேறி இருக்கிறீர்கள். எல்லா தொழிலும் பொதுவாக எலக்ட்ரானிக்ஸ் அல்லது ஆங்கிலத்தில் சயின்ஸு, இது சம்பந்தமாக கிளிப்ஸோ எதுவோ எங்களுக்கு புரியாத இதை நீங்கள் எங்களுக்கு எப்படி நல்ல விதத்தில் சொல்லிக் கொடுக்கலாம், அதை நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் மீடியாவில் எவ்வளவு உயரத்தில் இருக்கீங்களோ அதை நீங்கள் வெப்சைட் மூலமாக, ஆஃபீஸ் மூலமாக, அருண் மற்றவர்கள் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணி, அல்லது சோமசுந்தரம் சாருங்க ஷேர் பண்ணி நீங்கள் எப்படி நமக்கு அப்போல்லாம் இந்த வாய்ப்பெல்லாம் அப்போல்லாம் இல்லை, இப்போ நீங்கள் அதை புரிந்து கொண்டு செய்திருக்கிறீர்கள். பள்ளிக்கூடத்திற்கு நீங்கள் பெற்ற இந்த ஞான அறிவை, உயர்ந்த விதத்தினை மீடியா இருந்தால் தான் சும்மா வாய்ந்தோடு பேசலாம் பேச மாட்டான். அதை டிவியில் நிகழ்ச்சியாக அவன் ஒழுங்கோடு பார்க்கறானே ஒழிய அவன் வாயிலை சொல்றதை கேட்கணும் மாட்டேன். எப்படி டயக்ராம் போடுறது ரவுண்ட் இப்படி போடணும் அப்படின்னு சும்மா அப்படி கிளக்கி விட்டு அது நல்லா அழகாக இன்டராக்ட் பண்ண ரவுண்டு கரெக்டாக வந்துச்சுன்னு வச்சுக்கான். எப்படி வந்துச்சு அவங்க ஒன்றுமே பண்ணலாம். சார் என்னத்தான் ரவுண்டு போட்டாலும் ஜவரம் போட்டாலும் ஜவரம் போட்டாலும் அவன் பார்க்க மாட்டான். அது என்ன அப்படின்னு தான் எங்களுக்கு கொண்டு இந்த வீடியோ வழியாக தான் அவன் புரிஞ்சுக்கணும். ஆகவே நீங்கள் இந்த எப்படி நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி சொல்லிக் கொடுத்தா நல்லா புரிஞ்சுக்குவாங்களோ அந்த செய்தி நீங்களா ஃபியூச்சரில் இருந்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப கடனை பண்ணுறோம். பள்ளிக்கூடம் முன்னேறணும். பொதுவாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் சம்மந்தமாக, மற்ற எல்லா சயின்ஸ் சம்மந்தமாக, மேத்ஸ் சம்மந்தமாக எப்படி ஈஸியாக அது இருக்கிறத நீங்கள் இந்த பென்ட்ரைவ் மூலமாகவோ சிடி மூலமாகவோ எங்களுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது நாங்கள் அதை உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். நீங்கள் பெற்றதை பெரிதுபடுத்தி இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் பெரிதுபடுத்தி பெற்றிருக்கிறதை நாங்கள் இப்பொழுது நல்ல செய்தியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். என்னுடன் நீங்கள் பகிர்ந்து கொண்டு தற்கால மாணவர்கள் எப்படி முன்னேறும் அது செஞ்சீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் ரொம்ப இதாக இருக்குது. இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும். செஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ஸ்பான்சர் நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் நீங்கள் எங்களுக்கு தருகின்ற நல்ல செய்தி. அடுத்ததாக ஒரு சீராய்வு, ஒரு சரி மனநிலை உங்கள் மனதில்
மாற்றிட்டே இருக்கும். உங்கள் கிளாஸ்மேட் இடையே ஒருத்தர் உயர்ந்திருக்கலாம், தாழ்ந்திருக்கலாம். எல்லாமே ஒரு சாதாரண ஸ்டூடெண்டாக இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்கன்னா அந்த யாரையும் ஒரு தெனாவுட்டா நினைக்காம, தன்னையே தெனாவுட்டா நினைக்க நான் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்காம, உங்கள் இதில் கிளாஸ்மேட்ஸில் யாராவது அப்படி தளர்ந்து போயிருந்த சமயத்தில் தட்டி கொடுத்து போய்க்கணும். நீங்கள் பெற்றதை இப்பொழுதுதான் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் ஏறி வந்த ஏணி, தட்டி விட்ட விதம், இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை உபயோகப்படுத்தி கீழே இருக்கிறவங்களுக்கு உங்களால் குறிப்பறிந்து கண்டுபிடிக்கிறவங்களுக்கு உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் பெற்றது பெருவாழ்வு, பிறருடன் பகிர்ந்து கொள்ளவே. ஆனால் என்ன வரக்கூடாது, நான் அப்படிப்பட்ட அந்த தெனாவுக்கு மட்டும் வராமல் பார்த்துக் கொள்வேன். 2 எறும்பு மச்சான் உறவில் இருக்கிற 2 எறும்பு இப்படியே ஒரு உதவி பாதையில் போயிட்டு இருந்துச்சான். அங்கேயே ஒரு குட்டி யானை வந்துச்சான். குட்டி யானை வந்ததும் என்ன பண்ணுச்சு, எறும்பு தெரியாதவங்க நம்ம ஒதுங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 எறும்பும் ஒரு ஓரமாக ஒதுங்கிச்சான். அது என்ன நினைச்சிட்டான், யானை இல்லையா பச்சை வீச்சுக்குள்ள நினச்சிட்டு ஒதுக்குது பற்றியா, என்ன பயம் இருக்கணும். யானை இப்படியே ஒதுங்கி வந்துச்சு. திரும்பி போக வேண்டியதானே, வழி விட்டாச்சுல்ல, போக வேண்டியதானே. உடனே திரும்பி என்ன பண்ணிச்சான், சத்தம் போட்டு ஒரு பெருமூச்சு விட்டுச்சான். இதில் துப்பிக்கை வழியாக ஒரு பெருமூச்சு விட்ட உடனே இந்த எறும்பு பக்கத்தில் அந்த துப்பிக்கையை காமிச்ச உடனே பூகம்பம் கிளம்புன மாதிரி கட்டாமன்னு சத்தம் கேட்டு காத்த சின்னது காத்து மாத எறும்பு காத்த அடிச்ச உடனே அது துப்பிக்கல பெருமூச்சு தான் விட்டுச்சு. யானை பெருமூச்சு விட்டா என்ன போட்டு சத்தம், அது விட்ட உடனே எறும்பு அந்த பக்கம் திசையில் எறும்பு ஒரு எறும்பு முதுகு மேலே உட்காந்துச்சான். ஒரு எறும்பு தரையில ஓரத்தில் போய் உடனே நசுக்கி உட்காந்துச்சான். எங்க இருக்கீங்க அப்படின்னு தினம் விட்டா கிடைச்சான். யாரு, இந்த யானை கிடைச்சான். அப்போ மச்சான் உறவில் இருக்கிற அந்த எறும்பு கட்டப்பு என்ன இருந்துச்சான், மச்சான் இதில் முதுகு மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எறும்பு கீழே இருக்கிற மச்சான் வச்சான் மச்சான் மேலே இருக்கிற விட்டாத அவனை அப்படியே போட்டு அமுக்கு, நான் போய் நம்ம கூட்டாளிகள்லாம் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கீழே இருக்க எறும்பு என்ன பண்ணிச்சா, மச்சானை கூட்டிட்டு வந்துச்சு. எல்லா மச்சானையும் எல்லாம் ஒன்னா கூட்டு சடசடமா ஏறி யானையை போட்டு நொக்கி எடுத்துச்சான், ரத்தம் வர அளவுக்கு. ஆகவே ஏறி வந்த ஏறி ஒழுங்கா வழியை விட்டுச்சுல்ல சின்ன எறும்பு தானே. அப்புறம் காத்தையும் ஊதணும், இப்படியா ஒதுங்கி இருக்குன்னு அது ஊதன உடனே திசை மாறி போய் மேலே உட்கார்ந்த உடனே யானைக்கு இப்போ நல்ல சகனங்கள் ஏற முடியாது, போற யானை மேலே ஏற முடியாது. இது ஊதன பறந்து போய் முதல்ல உட்கார்ந்த உடனே கீழே இருக்கிற மச்சானை எறும்பு என்ன சொல்லிச்சான், இந்த வந்துட்டேன், அவனை அமைக்கக்கூடிய கழுத்து பக்கம் கண்ணு பக்கம் போட்டு அப்படியே குறவுல அப்படியே கூடி நம்ம எறும்பை நம்ம சாய் சேர்ந்த கூட்டு வந்துறேன்னு சொல்லி எல்லா எறும்பு படையும் வந்து அந்த யானையை போட்டு நெய்னு நினைச்ச ரத்தம் வரும்படி ஆகிடுச்சு. எதிர்த்து சொல்ல வரேன்னா, நீங்கள் பிறர் உதவி செய்யும் பொழுது உதவி செய்யப்பட்டிருக்கிறீர்கள், முன்னேறி இருக்கிறீர்கள். உதவி செய்தவர்களை ஏணி போட்டு ஏற விட்டவங்க திருப்பி அவங்க ஏணியில் ஏறும்போது ஏறி இருக்கிறாரு நினைவு கொள்ளுங்கள். அதே மாதிரி கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு உயர்ந்து விட்டோம் என்ற மம்மதியில் இருக்க வேண்டாம். யானை மாதிரி ஊதி கலைக்க வேண்டாம். அந்த எறும்பு 2 எறும்பையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எழுப்பான். அதில் இருக்கிற நிறைவு வேற யாருக்கு கிடைக்கும். அதுதான் நாங்கள் சொல்ற நல்ல செய்தி. நீங்கள் முன்னேறிய விதம் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. எப்படிலாம் பள்ளிக்கூடத்தை நீங்கள் நடத்துறீங்க அப்படி எனக்கு டனான்னு சம்பட்டி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. நாங்களாம் அப்படி படித்தோம், எங்கள் ஆசிரியர் அப்படி இருந்தாங்க, என் நிர்வாகி நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு அந்த செய்தி தான் என் மேலே விழுந்துக்கிட்டு
எழுதுனே வேற ஒண்ணுமே உழுல. ஆகவே இப்ப நான் உங்களுக்கு செய்தி சொல்லல, உங்கள் வாழ்க்கை முறை, கற்ற விதம், முன்னேறிய விதம், ஆசிரியர்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறீர்கள் என்ற காட்டுகிற விதம் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த நல்ல செய்தியை நாம் மாணவ செல்வங்கள் கண்மணிகளுக்கு நாங்கள் கட்டாயம் போதிப்போம். நீங்கள் கடைபிடித்த அதே ஒழுங்கு விதிமுறைகளை கட்டாயம் சென்ட் மேரிஸ்னா நாங்கள் சார்ட்ட சொல்றது ஏதாவது நல்லா செஞ்சு வச்சுக்கேன். சென்ட் மேரிஸ் அந்த காலத்தை போய் போடுவோம். அவர் என்ன பண்ணுவார், எது நல்லது செய்து செஞ்சோம் வச்சுக்கேன். சென்ட் மேரிஸ்ல இருக்கீங்க, சென்ட் மேரிஸ்ல இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு செய்யலாம். ஏன்னா பிஷப் அவர் ஒரு கண்ணை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு கண்ணை சென்ட் மேரிஸ்ல இருந்துகிட்டே இருக்கும். ஆகவே நல்ல உதவி செஞ்சுட்டு இருக்காரு ஆண்டவரும். கேட்கறது எல்லாமே நல்லது கிடைக்கும். இந்த இயற்கை சீரழிவு அது இயற்கை வரும் போகும். அப்புறம் என்ன பண்ணுறது, கடவுள் விதைப்பவரும் அவர் தான், நொறுக்குபவரும் அவர் தான், அழிப்பவரும் அவர் தான், உண்டாக்குவதும் அவர் தான். மரத்தை நட்டு வச்சிருக்கிறோம், பின்னாடி ஜெனரேஷன் நீங்கள் நட்டு வச்சதுனா இந்த ஜெனரேஷன் கஜா கோயில் வர நவம்பர் 14 வரைக்கும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். யாரு கட்ட போட்டாங்கன்னு தெரியல. எல்லா ஆசிரியரும் ஆபீசர் ஏதுவா அடே இப்படியா இருக்கணும் ஸ்கூல் மீட்டிங் போனாதான் எங்களை போட்டே காலி பண்ணிடுவாங்க. நேரம் எடுப்பாங்க, கட்டணத்தை எடுத்துவாங்க, கரண்டை காலி பண்ணிடுவாங்க, டிபார்ட்மெண்ட் அப்படிதான். சரி, நாங்கள் அப்படிதான் இருந்துட்டு கஜா வந்துட்டு ஒரு தட்டு பேசி இருப்பினும் எல்லாம் இறைவன் செய்தே என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு நாங்கள் திறம்பட நல்ல முறையில் செய்ய நீங்கள் எங்களுக்கு நல்ல செய்தியை ஆக்கம் ஊக்கத்தை கொடுத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் சொன்னதுபடி பள்ளிக்கூடத்தை நடத்துவோம், ஆசிரியர் பெருமக்களை ஒருங்கிணைந்து நடத்துவோம். எல்லோரும் சீரியஸாக எங்களது பணியை நல்ல முறையில் செய்ய எங்களை சற்றே அப்பப்போ உங்களை இறைவன் பார்த்து ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு வேண்டிங்க. தொடர்ந்து இந்த சென்ட் மேரிஸ் ஸ்கூல் நல்லா எல்லா விதத்திலும் முன்னேறி வரும் என்பதற்கு உறுதியுடன் கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். அவர்களுக்கு நன்றி சொல்லி தலைமை ஆசிரியர் சோமசுந்தரன் சார் அவர்களுக்கு முன்னாடி கொடுக்குமாறு நவீன அவர்களுக்கு நினைவு பரிசு வந்த ராமநாதன் அவர்கள் தற்போதைய ஒரு சிறு தேவையாக நமக்கு இருக்கிறது இந்த நைட் ஸ்டே நம்ம படிக்கும் போது இல்லை, இப்போ நைட் ஸ்டே இருக்குது. ஸோ 2 இதில் லைட் இருக்குது, இன்னொரு லைட்டு தேவைப்பட்டுச்சு. அதுவும் நம்ம என்ட்ரன்ஸில் ஒரு லைட்டும். ஸோ அதை நம்ம இப்போதைக்கு நம்ம காலரத தந்தைக்கு கொடுக்குறோம். முன்னாள் மாணவர்களை பற்றி நினைவு பகிர்ந்துள்ள தலைமை ஆசிரியர் சோமசுந்தரன் ஆசிரியர் அவர்களை அன்புடன் மரியாதைக்கு போட்டிருக்கக்கூடிய தந்தை அவர்களே, அன்பு சகோதர நிர்வாகர் RS அவர்களே, எனது அன்பிற்கினிய ஆசிரியர் நண்பர்களே, எனது உள்ளங்கவர்ந்த மாணவ கண்மணிகளே, இதன் அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு மிகப்பெரிய விருது, மிகப்பெரிய சந்தோஷம் உங்களை சந்திச்சது. மிகப்பெரிய சந்தோஷம். எங்களை விட நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள், ரொம்ப பெருமையாக இருக்கு. பேராசிரியராக இருந்தார், மருத்துவராக இருந்தார், பெரிய பெரிய முத்திரைகளை பேசுகிறீர்கள். அதற்கு நாங்களும் ஒரு சிறு உதவிகளை செய்திருக்கிறோம் என்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது.
ஒவ்வொரு ஆசிரியரையும் பற்றி நிறைய நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். இது எங்களுடைய பணியை மேலும் மேலும் சிறப்பாக செய்ய உறுதுணையாக இருக்கின்றது. நண்பர்களும் உங்களுடைய நல்ல வார்த்தைகள் அத்தனைக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்வார், நன்றி என் கண்களில் சுரக்கிறது. அதே வார்த்தையை நானும் சொல்கிறேன், நன்றி எங்களுடைய கண்களில் சுரக்கிறது. எப்போதும் மறக்க மாட்டோம். நான் எப்போதும் ஒரு கவிதையை சொல்வது உங்களுக்கு பிடிக்கும். அந்த விஷயத்தில் ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லி உங்களுடைய அன்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சமீபத்தில் நான் ரசித்த கவிதை பனிக்கட்டியை பற்றி ஒரு கவிதை. என்னுடைய கவிதை தான் வந்தது. பனிக்கட்டி இது தண்ணீரின் சோம்பேறிதான். பனிக்கட்டி இது தண்ணீரின் சோம்பேறிதான். நினைச்சு அந்த கவிதையை ரசிச்சுப்பாங்க. தண்ணினா ஓடணும், ஓடாம அப்படி கிடையாது, தண்ணியோட சோம்பேறிதான். ரசனைக்குரிய கவிதை. உங்களுடைய அன்பிற்கும் பரிசுகளுக்கும் பாராட்டுகளுக்கும் வாழ்த்துக்களுக்கும் என்றும் நான் நன்றி உடையவனாக இருக்கிறேன். காலம் கருதி மற்ற ஆசிரியர்கள் பேச வேண்டும் என்பதற்காக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தெரிவித்துக் கொண்டு அரசார் நீங்கள் 98 பேட்ச் எங்கள் பேரில் ஒரு அரசு வந்தது. பள்ளிக்கூடத்தில் பணியாற்றி கொள்வது அரசு பள்ளியிலே பணியாற்றுவதற்கு எனக்கு ஆணை வந்தது. ஆனால் அது போக மண்டலத்தில் இங்கேயே பணியாற்ற வேண்டும் என்று இங்கே இருந்தேன். அங்கே நான் ஜாயின் பண்ணலை. நான் அப்படி ஒரு ஸ்கூலில் இருந்தால் ஒரு நல்ல நிம்மதி, நல்ல அமைதி, நல்ல மாணவர்களுக்கு சொல்கிறது நீங்கள் கீழ்படுவீங்க இருந்தது. ஆனால் கடவுளுடைய ஒரு கட்டாயத்தின்படி 97 மறுபடியும் எனக்கு அரசு பள்ளியை பணியாற்ற வேண்டும் ஆண்டவருடைய கட்டளை. ஆகவே அவருக்கு கீழ்ப்படித்தான் பள்ளியை விட்டு செய்தேன். தம்பி சொன்னார், எங்கள் ஒரு வேளை இருந்தால் நலமாக சொல்ல நடந்த கருத்தை நான் வைக்கிறேன். எல்லாம் பேச செய்து முடிக்கணும். ஒரு கருத்து நான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய அன்புகள் 22 ஆண்டுகள் கழித்து உங்களுடைய அன்பை நீங்கள் காட்டியிருக்கிறீங்க. ரொம்ப ஆண்டோட நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீங்கள் பல்லாண்டு வாழ்ந்து வாழ வாழ்த்துகிறேன், செவிக்கிறேன். அதே போல இன்னொரு கருத்தை உங்களுக்கு சொல்லி முடியும். எனக்கு உங்களை நீங்கள் என்னுடைய ஆசிரியராக உங்களுடைய ஆசிரியராக இருந்தாலும் நான் உங்களுடைய பிள்ளைகளாக பார்க்கிறேன். ஆகவே பரிசுத்த வேதாந்த ஒரு தங்க வாக்கியம் நிறைய வசனங்கள் இருக்கு. அதில் தங்க வாக்கியம் தான் தன்னை தான் நேசிப்பது போல பிறரை நேசிக்க. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம். அதே மாதிரி தான் நாங்கள் இந்த பேட்ச் சென்டர்ஸில் பணியாற்றி எந்த ஆசிரியர்களுமே உங்களை நாங்கள் தனியாக எவரும் பார்க்காமல் கொடுக்கப்பட்ட மாணவர்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு எங்களுக்கு ஒரு திறமை பார்த்த திறமையை உங்களுக்கு என்ன செஞ்சோம் வெளிப்படுத்தினோம். அதை நீங்கள் கீழ்ப்படுத்தீர்கள். இப்படி இருக்கிற மாணவர்கள் கூட இல்லை. அப்போ அதெல்லாம் நினைக்கும் பொழுது உங்களை நீங்கள் ஆசிரியப்பட்டவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறீங்க. அதனால் அவங்களுடைய இந்த அன்பு எங்களை மட்டும் காட்டக்கூடாது. அந்த பரிசு வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறதுனா, முதல் 10 கட்டளையில் முதல் கட்டளை கடவுளை நம்ம நேசிக்கிறோம், தேவன் நேசிக்கிறோம். 2வது 4 கட்டளையில் ஒவ்வொரு கட்டளை வச்சுக்காரு இயேசு கிறிஸ்து. அடுத்த 6 கட்டளை மனிதனுக்குரிய கட்டளை முதல் கட்டளை அமைத்திருக்கிறாரு. உன்னை பெற்ற தாய் தகப்பனை என்ன செய்யணும், அன்பு செலுத்த நேசிக்கணும். அது இல்லைன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற முடியாது. அது உங்களுடைய பெற்றோர்கள் அப்பா அம்மா உங்களை வளர்த்த விதம் சிறு பிள்ளையா இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. இப்போது நீங்கள் திருமணம் ஆயிருக்கிறீங்க, பிள்ளை பெற்றிருக்கீங்களா, இப்ப அந்த நேரம் உங்களுக்கு தெரியும் உங்க பிள்ளை எப்படி வளர்த்துருக்கீங்களோ அது உங்களை உங்க அப்பா அம்மா. அதுக்கு நீங்க நன்றி கடனாக எவ்வளவு வசதியா இருந்தாலும் சரி, அப்பா நல்லா வசதியா இருக்கு, அம்மா வசதியா இருக்கிறாங்க, அவருக்கு மன கொடுக்கணும்னு கொடுக்காம இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் இயன்ற அளவு கொடுக்கும் பொழுது அன்பின் அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடாக இருக்கும். அன்பு வரும் பொழுது அவங்க பெற்றோருடைய இருதையும் பூரிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினால் இன்னும் பரிசுத்தத்தில் சொல்லப்படுகிறது, தீர்க்க ஆயுசு இருக்குமா. ஆயுதப்பட நேசித்து ஆயுதப்பட அன்பு செலுத்தி, அதாவது பணம் கொடுக்குறது மட்டுமில்லை,
மைதானி கூட அந்த தாய் இருப்ப நேரத்துல உங்களோட மனைவி இருப்பாங்க, 2 பேரும் வேலைக்கு போவீங்க. ஆனா அந்த அப்பா வயதா 20 வயசு 25 வயசு 50 வயசு. அப்ப அன்புக்காக என்ன செய்வாங்க, ஏறுவாங்க. ஒரு சுடுதண்ணி வைக்கிறது கூட இல்லையே, கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் நீங்க என்ன செய்யணும், உங்களோட நன்மை வெளிப்படணும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை தரம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் எல்லாம் ஆண்டவர் பார்த்து ஆசீர்வதித்து உங்களை உயர்வார் என்று வாழ்த்து முடிக்கிறேன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாராத்தந்தை அவர்களே, மரியாதைக்கும் அன்புக்குரிய தலைமையரசர் அவர்களே, என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர் சகோதரர்களே, எனது பாசத்திற்கும் நேசத்திற்குரிய அன்பு மாணவ செல்வங்களே, இந்த அருமையான மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன சொல்றேன்னு தெரியல. நான் நீங்க எப்படி எல்லாரும் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் வந்தீங்களோ அதே மாதிரி நானும் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் வந்தோம். ஆனால் என்னுடைய நண்பர்கள் இப்போ தேவக்கோட்டை டிஓ, புதுக்கோட்டை டிஓலாம் என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டு, யூஜி பிஜி எல்லாம் ஒன்றா படித்தோம். அவங்கெல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. 9th 10th திரும்ப ஏர் சயின்ஸில் நம்மளுடைய அப்பா ஹுசைன் சார் பஞ்சாப் பண்ணி தான் எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. நான் 10th ஃபஸ்ட் பேட்ச்சு, இந்த நீஸ் ஃபஸ்ட் பேட்ச்சு, +2 ஃபஸ்ட் பேட்ச்சு. ஆனால் அந்த ஸ்கூலில் கவர்மெண்ட் ஹையர் ஸ்கூலில் நல்லா அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கினேன். சாரெல்லாம் எனக்கு போட்ட கணக்கெல்லாம் எனக்கு பிடிக்காது, இங்கிலீஷ் தான் வரும். கணிதத்தில் ஆர்வத்தை உண்டு பண்ணது ஹுசைன் சார் தான். அதுக்கப்புறம் சபாசிங் சார், இந்த செகண்டரி ஸ்கூல் ஏற்பாடு. இப்படி அந்த 9th 10th படிக்கையில் எனக்கு நான் பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஃபெயிலாகவும் போகிறான், அரியர் வச்சு பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் பிஇ படிச்சுட்டு இன்னைக்கு சென்னையில் பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் இருக்கிறாங்க. என்னுடைய நண்பர்கள் இப்படி உயர்ந்த பதவியில் பல்வேறு இடங்களில் பணியாற்றி இருப்பது எனக்கு மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி. அதை விட நான் இந்த ஸ்கூலில் ஒரு கணித ஆசிரியராக பணியாற்றி நம்ம என்ன இப்படி இந்த ஸ்கூலில் மாட்டிக்கிட்டோம் நினைக்காம என்னோட படித்த அத்தனை மாணவ செல்வங்கள் 93 பேட்ச் 98 பேட்ச் படிக்கிறது அசாமில் எங்களுக்கு கூப்பிட்டு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு, இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஆனந்தப்படுறீங்க, பரிசு கொடுக்குறீங்க, பள்ளிக்கு உதவி செஞ்சாங்க 93 பேட்ச். முன்னாள் மாணவர் சங்கம் நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருந்தாலும் கூட எனக்கு நாங்கள் உயர்ந்த நிலை பல்வேறு பள்ளிகளில் வேலை பார்க்கலங்கிற ஒரு குறையை நிவர்த்தி செய்கிறது யாருன்னா இந்த சென்ட் மேரிஸில் படித்த என் அன்பு மாணவர் செல்வங்கள் தான். ஏன்னா நான் எந்த துறையில், நான் எதற்காக எந்த துறையில் போய் நின்னாலும் அங்கே என் ஸ்டூடெண்ட் நினைப்பார். எந்த டிபார்ட்மெண்ட்டில் போனாலும், மருத்துவத்துறை, பொறியியல் துறை, எந்த துறைக்கு போனாலும் என்னுடைய ஸ்டூடெண்ட் சார் என்ன சார் எந்த துறையில் இருக்காங்க. அதை பொறுத்தவரையில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு நல்ல மாணவர்களை, நல்ல மனிதர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். அதற்கு எனக்கு ஒரு பங்கு இந்த சென்ட் மேரிஸ் பள்ளி கொடுத்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கும்போது கடவுளுக்கும் இந்த பள்ளிக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் என்ன படித்த மாணவர்களை உங்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமை பெற்றிருக்கிறேன். பைபிளில் நிறைய புத்தகத்துடைய தொகுப்பு தான் பைபிள். அதில் லூக்கா நற்செய்தி ஒரு புத்தகம், அதில் 17வது சாப்டர்ல ஒரு இயேசு என்ன செய்வார்னா, தொழுநோயாளிகள் லெப்ரசி ஒரு 10 பேர் கத்திட்டு வருவாங்க, எங்களை எப்படியாவது குணமாகுன்னு சொல்லி. நடப்படி கத்தாயம் திரும்பி பார்த்து அவங்க வர சொல்லி குணப்படுத்திடுவாரு. குணப்படுத்த எல்லாம் சுகமாயிடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு தொழுநோயாளி மட்டும்தான் திரும்பி நன்றி சொல்லுவாங்க. ஒரே ஒரு தொழில்நோயாளி. அப்ப இயேசு கேட்பாரு, மற்றவர்கள் எங்கே கேட்பாரு. ஆனா இரண்ட படிச்ச மாணவர்கள் ஒருத்தர் கூட திரும்பி நன்றி சொல்லாம இருந்ததே கிடையாது. நீங்க எல்லாம் ஒன்னா கேதராய் நன்றி சொல்றீங்க, மரியாதை கொடுத்துருக்கீங்க, பரிசு கொடுத்துருக்கீங்க, பாராட்டி ஒவ்வொருத்தரும் பேச பேச எனக்கு உண்மையிலே இப்ப முதல்ல இருந்த ஸ்டெமினா இல்லை, எனர்ஜி இல்லை. ஆனாலும் கூட நீங்க ஒவ்வொருத்தரும் தனியா என்னுடைய ஹேர் ஸ்டைல இருந்து, பர்சனாலிட்டியில இருந்து நான் நடத்திய அந்த பாருங்க ரஃப். ஆனா எனக்கு இப்போ அப்படித்தான்
சார் சீக்கிரம் சிலபஸ் நடத்துங்க சார் எனக்கு இப்பவும் தூண்டுவதா சார் நெல்சன் சார் பக்கத்தில் பேரலாக கிளாஸ் சொல்லுவேன், சீக்கிரம் சிலபஸ் நடத்துங்க. எனக்கு சிலபஸ் நடத்தி முடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. மாணவர்கள் புரியாம சிலபஸ் முடிச்சு என்ன பண்றது? நான் அப்பவே படிக்கிற என் பசங்கள்கிட்ட உங்கள்கிட்ட எல்லா கிளாஸும் அப்படிதான் சொல்றேன், சிலபஸ் முடிக்கணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. புரியாம அடுத்த சாப்டர் சிலபஸ் முடிச்சு என்ன பண்றது? ஒரு அடிப்படை விஷயத்த நிறைய மாணவர்கள் சொல்றீங்க, அந்த அடிப்படையே புரியாம வேலை படிச்சுட்டா என்ன பண்றது? பேசிக் கீழே தான். இந்த 6 to 10 பேசிக்க படிச்சிருக்கீங்கன்னா நீங்க வேலை எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம். அப்ப அந்த அடிப்படையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. ஒரு மற்ற டிபார்ட்மெண்ட்ல போய் ஒரு பெரிய அதிகாரி எடுக்கிறத விட ஒரு நல்ல ஆசிரியராக ஒரு நல்ல பள்ளியில் இருந்து உங்களை போன்ற நல்ல மாணவர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். எல்லாம் திட்டமிடுதல். இப்ப பாருங்க, ஒரு தம்பி சௌந்தரராஜன் வந்து ஒரு கவிதை வாய்ச்சார். சமுதாயத்தை பத்தி அந்த கவிதை இருக்கு, தாயை பற்றி கவிதை இருக்கு, மாணவர்களுக்கு எப்படி இங்க ஸ்கூல் எப்படி நிர்வகிக்கணும்னு அந்த கவிதையில போட்டிருக்காரு. முதியோர்களுக்கு எப்படி கீழ்ப்படிதல், பெற்றோருக்கு எப்படி எல்லாம் அந்த கவிதையில அவ்வளவு கான்செப்ட் வந்துருச்சு. ஆசிரியர், நிர்வாகம், வீடு, சமூகம், நாடு எல்லாமே எப்படி இருக்கிற விஷயத்த ஒரு சொல்லிட்டார். அப்ப அப்படி சொல்ல வைக்கக்கூடிய ஒரு மாணவரை, ஒரு நல்ல மனிதரை இந்த பள்ளி ஆசிரியர்களாக நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிறைய மருத்துவர்கள், பொறியாளர்கள், எனக்கு உண்மையிலே நான் பையன் பேர் சொன்னாலும் இனிஷியல் சொல்லிடுவேன். அப்பெல்லாம் அவ்வளவு எனக்கு அப்படிதான் ஏரியா சொல்லுவேன், இல்லைன்னா அப்பா சொல்லுவேன், இனிஷியலோட தான் கூப்பிடுவேன். பையனை அப்படி சொல்லும் பொழுது அவனுக்கு முகத்துல இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. இப்ப நீங்க எப்படி சார் இப்படி சொல்லும் போது எனக்கு அப்படியே சார்ஜ் ஏறிட்டு ஃபுல்லா அப்படியே சோர்ந்து போய் இருந்த எனக்கு ஒரு ஃபுல்லி சார்ஜ் அப்படியே ஏறின மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி மாணவர்களை நாங்கள் வழிநடத்துவதற்கு நீங்க எங்கெல்லாம் கீழ்ப்படுத்திய முதல்ல நல்ல மாணவர்கள். எவ்வளவு சேட்டை பண்ணாலும் இந்த கண்டிப்பு, அன்பு இதெல்லாம் பேரதான நாங்கள் செஞ்சோம் உங்களுக்கு. அதை நீங்க அனுபவிச்சீங்க, நீங்க உயர்ந்த நிலையில இருக்கீங்க. நீங்கெல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்கிறதை பார்க்கும் பொழுது உண்மையிலே எங்களுக்கு உள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. தந்தையவர்கள் சொன்னது போல நீங்கள் பெற்ற மகிழ்ச்சியை இந்த பள்ளி படிக்கக்கூடிய இளம் சந்ததியினருக்கு ஏதேனும் ஒரு வழியில், அறிவுபூர்வமான வழியில் அந்த மாணவர்களுக்கு வழிகாட்ட உன்னை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலே நீங்கள் இந்த தொகுதிகள் படித்த அத்தனை மாணவர்களும் மீண்டும் இந்த ஒருங்கிணைந்து இந்த பள்ளியை, பள்ளி நிர்வாகத்தை, ஆசிரியர்களை கௌரவிக்கும் முகத்தால் ஒரு நல்ல ஒரு ஏற்பாடை செய்தீர்கள். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பள்ளியில் தூய மரியாதை மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர் சங்கம் 2008 ஆரம்பிச்சாங்க. 2008 சில்வர் ஜூப்ளி வெள்ளி விழாவுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். அது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. 93 பேட்ச் தனியார் செயல்படுறாங்க. நீங்க 98 பேட்ச் தனியார் செயல்படுறீங்க. வாழ்த்துக்கள். உங்களால் முடிந்தால் அந்த முன்னாள் மாணவர் சங்கத்தோடு நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். தனியார் செய்வது உங்களுக்குரிய சிறப்பான நட்பு, உங்களுக்குள்ள ஒரு நட்பை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு டீம். உங்களுக்கு ஒரு 98 பேட்ச், அது 93 பேட்ச். அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து இந்த 3 தம்பி மார்டின், வசந்தேவ், இந்த உங்க மாதிரி எல்லாம் ஒருங்கிணைச்சாங்க. அதில் புதுமையாளர் ஒரு பையன், நம்ம புதுக்கோட்டை ரோபன் பையன், அது கஷ்டப்படுற பையன், ஒரு குறைஞ்ச சாப்பிட்டு தான் வேலை ஆரம்பிச்சாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்க பசங்க என்ன செஞ்சாங்க, சுலோன்ல வந்து ஒரு பெரிய ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க. சுலோன்ல இந்த மாணவர்கள் என்ன செய்யறாங்க, நம்மகிட்ட படிச்ச பையன் ஒரு பையன் நல்லா திறமை வாழ்ந்தவர், நிர்வகிக்கக்கூடியவர், நாலேஜபிள் பர்சன், ஆனால் சரியான சம்பளம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையனை கொண்டு போய் அந்த ஹோட்டலில் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு அந்த டீம் இப்படி உங்களுக்குள்ளாக நட்பை வளர்த்து உங்களுக்குள் கீழே இருக்கிற நல்ல நண்பர்களை இன்னும் உயர்ந்த நிலைக்கு அல்லது சமநிலைக்கு கொண்டு வரும்படி உங்களுடைய நட்பை இன்னும் நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். எங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளலாம். 2020 ரிட்டையர் ஆயிடுவேன் சார், 21 மார்ச் ரிட்டையர் ஆகும் நெல்சன் சார். அடுத்து சொல்ற மனுஷன் எல்லாம் ரிட்டையர் ஆகிடுவோம். சார் ஸ்கூலுக்கு வெளியே போயிட்டாரு. அதனால நீங்க எங்களோடு என்று மாத்திரம் இல்லை, ஒரு தகப்பனை போல நீங்க எப்பொழுதும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுடைய தொடர்பு வைத்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஆலோசனை பள்ளி வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் தலைமையாசிரியர் வழியாக தாளாளர்களுக்கு தெரிவிங்கள், எங்களுடைய தெரிவிங்கள். நாங்கள் செய்கிறோம். உங்களுடைய வளர்ச்சியை நாங்கள் எப்போதும் துணை நின்றதற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்காக மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி உங்களுடைய அன்பான வார்த்தைகள், உங்களுடைய அன்பான பரிசு எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நாளார் தந்தை அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் அன்பு செல்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன பேசுகிறது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அன்னை வளர்ப்பினிலே. ஆம், நம்முடைய தாய் உங்கள் அனைவரையும் பெற்றார்கள், பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்தார்கள். கடைபிடித்து இன்னொரு தாயிட்ட கொண்டு ஒப்படைச்சாங்க. அவங்க தான் நம்முடைய பள்ளியுடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடிய தூய மரி அன்னை. அந்த மரியனை என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுடைய குழந்தை இயேசுவை அறிவிலும் ஞானத்திலும் வளர்த்தார்கள். அதே போன்று அந்த ஸ்பிரிட்டு அந்த வளாகத்துக்குள்ளே நீங்க என்னைக்கு கால் எடுத்து வச்சீங்களோ அந்த அன்னையினுடைய பாதுகாப்பும் அருளும் அந்த குழந்தைக்கு எவ்வாறு ஞானம் அறிவும் கிடைத்ததோ அதே போன்று நீங்கள் அனைவரும் அதே ஞானத்திலும் அறிவிலும் நல்ல சிறந்தவர்களாக விளங்கியதால் இந்த உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தந்தை அவர்கள் ஒரு நெத்தியடி மாதிரி சொன்னாங்க, நல்ல செய்திங்கிறது நீங்கள் தான் அந்த நல்ல செய்தி. அதை தான் அந்த வார்த்தை என்னுடைய மனதில் மிகவும் ஆழமாய் தொட்டது. நிறைய பேசணும்னு நினைக்கிறோம், ஆனால் நான் நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கிறோம். உங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னும் நீங்க வளர்ச்சி அடைய வேண்டும். 9, 10 படித்திருந்தாலும் சரி, 6 லிருந்து